Let's all take Numbers chapter 20 verse 7 and 8. என்னாகமம் 20வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க. You can start reading from 6 so that you will understand. 6வது வசனத்திலிருந்து You have to start from 6 then. From until 12 you can read. Numbers chapter 20 verse from 6 to 12. என்னாகமம் 20வது அதிகாரம் 6லிருந்து 12 மட்டும் வாசிப்பேன். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையோரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். திருப்பி படிங்க அந்த வசனத்தை. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். சரி, எல்லாரும் சொல்லுங்க, பேசுங்க. Everybody say speak. பேசுங்க. Everybody say speak. பேசுங்க. பேசுங்க. I will read in English. இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையோரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு? பேச சொன்னார். What did God say? Speak. But what did Moses do? கண்மலையை நோக்கி 2 முறை So God asked Moses to speak, but Moses struck the rock. உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். சரி, போதும். Thank you. Let me read in English. Numbers chapter 20 verse 6 to 12. Moses and Aaron, now all the Israelites are in the wilderness. They are very thirsty. They want water. So they are standing there, okay? Moses and Aaron went from the assembly to the entrance to the tent of meeting and fell face down, and the glory of the Lord appeared to them. The Lord said to Moses, take the staff, and you and your brother Aaron gather the assembly together. Speak to that rock. All of you say speak. All of you say speak. எல்லாரும் சொல்லுங்க, பேசு. Speak. பேசு. Speak to that rock before their eyes, and it will pour out its water. You will bring water out of the rock for the community, so they and their livestock can drink. So Moses took the staff from the Lord's presence, just as he commanded him. He and Aaron gathered the assembly together in front of the rock. And Moses said to them, listen, you rebels. Must we bring you water out of this rock? Then Moses, he was very angry because of the Israelites, okay? So what did he do? He raised his arm and struck the rock twice with his staff. Water gushed out, and the community and their livestock drank. But the Lord said to Moses and Aaron, because you did not trust in me enough to
honor me as holy in the sight of the Israelites, you will not bring this community into the land I give them. Let's all close our eyes. எல்லோருமாக கண்களை We are மூடுவோம். going to say, Lord, speak to me this evening. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு இந்த மாலை வேளையில பேசுங்க. Whatever your word is, speak to me. உம்முடைய வார்த்தை என்னவாக இருக்கிறதோ அதை என்னோடு பேசுங்க. Correct me with your word. அந்த வார்த்தையினால என்னை திருத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. Encourage me with your word. அந்த வார்த்தையினால என்னை உற்சாகப்படுத்துங்கன்னு கேளுங்க. Comfort me with your word. உம்முடைய வார்த்தையினால என்னை தேற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. Increase my faith level through your word. என்னுடைய விசுவாச அளவு உம்முடைய வார்த்தையினால மறுபடியுமாக எழும்பட்டும். Help me to live by your word. உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யும். In Jesus holy name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. Amen. ஆமென். You know, here we see in this small scripture, all of you one more time say speak. எல்லாரும் சொல்லுங்க, பேசு. Speak. பேசு. Speak. பேசு. Okay. Today the topic of my message is speak or confession and proclamation. Okay. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இவ்வனமாக இருக்கிறது, பேசு இல்ல அறிக்கையிடு. So that this is a season, September season, we are entering into a season where usually we fast, usually we pray, usually we praise. There are things that we do. But this is a special season where we are going to speak the word. நாங்க இந்த செப்டம்பர் மாதம் ஒரு விசேஷ மாதமாக இருக்கிறபடினால இந்த மாதத்துக்குள்ள நாங்க விசேஷமாக அந்த மாதத்துக்குள்ள நாங்க சில காரியங்களை நாங்க அறிக்கையிட போறோம், சில காரியங்களை நாங்க பேச போகிறோம். Here there was no water. Everybody were thirsty. They were angry. They were asking Moses, give us water or we will die. இந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதபடிக்கு தவிக்கிறாங்க. அந்த இடத்துல இல்லாத தண்ணிக்கு மோசேட்ட சொல்றாங்க, எங்களுக்கு தண்ணியை கொடுன்னு மோசேயை போட்டு தொந்தரவு பண்ணுகிறாங்க. God, you know, whenever Moses goes before God, God says, throw your staff. Then a miracle takes place. Stretch your hand, miracle takes place. Pray, miracle takes place. But this time God used another strategy. God says, do you know, you see the rock there? Go to the rock and speak. அப்ப ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மோசேக்கு ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவாரு. உன்னுடைய கோலை உயர்த்து, அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். உன் கையை உயர்த்து, அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஆனா முதல் முறை ஆண்டவர் வித்தியாசமாக மோசேயோட இதுல பேசுகிறார். சொல்றாரு, அந்த கல்லை பார்த்து நீ பேசு, தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. Can rock bring water? எங்கேயாவது ஒரு இடத்துல கல்லுல இருந்து தண்ணி வர முடியுமா? Rivers can give you water. ஒரு ஆற்றங்கரையில போய் நீங்க தண்ணி எடுக்க முடியும். Springs can give you water. ஒரு ஊற்றிலிருந்து இருந்து நீங்க தண்ணீர் எடுக்க முடியும். Wells can give you water. ஒரு கிணற்றிலிருந்து இருந்து நீங்க தண்ணீர் எடுக்க முடியும். But rocks can never give you water. ஆனா கல்லுல இருந்து தண்ணீர் வர முடியாது. But God says, speak to the rock. Speak to situation that is impossible. Speak to things that you cannot imagine can happen. Speak to things that you think has died. Speak to things that are completely hard rock. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லை பார்த்து நீ பேசு, தண்ணீர் வரும்படிக்கு. என்ன ஒரு காரியம் நடக்காம இருக்குமோ, என்ன ஒரு காரியம் சாத்தியம் இல்லாத ஒரு காரியமோ, என்ன ஒரு காரியம் எந்த ஒரு விதத்திலையும் சான்ஸே இல்லாத காரியம் ஆண்டவர் சொல்றார், அதை பார்த்து பேசு, அந்த சூழ்நிலையை பார்த்து பேசு. But what does Moses do? He did not believe enough. ஆனா மோசே என்ன பண்ணிட்டானா, அவனுக்கு நம்பிக்கை இல்ல. How can I speak and that rock can bring water? How can it happen? He did not believe enough. So what he did, he took his stick and he beat the rock 2 times and water came out. ஆனா மோசேக்கு ஆண்டவர் சொன்னதை நம்ப முடியல. ஆண்டவர் சொன்னார் நீ பேசுன்னு. ஆனா மோசே நினைச்சான், நான் பேசுறனால கல்லுல இருந்து எப்படி தண்ணீர் வரும்னு மோசே நம்பாதபடிக்கு அந்த கையில இருக்கிற அவனுடைய கோலை எடுத்து 2 முறை அந்த கல்லில் அடித்தான். Many times we also don't believe when God says, speak my word, confess my word, declare my word, proclaim my word. Speak. You speak out of your word. Many times we don't have that much belief. But the Bible says there are seasons where you can bring healing. Not even, you don't have to touch and pray. You speak healing, people will be healed. You speak, things will change. You speak, rock will give water.
அப்ப நிறைய முறை நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வந்து சில காரியங்களை தொடணும்னு அவசியம் இல்லை. பேசினா போதும். நீங்க பேசினா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க பேசினா அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் சில வேளைகளில் ஆண்டவர் வந்து எங்களை சில காரியங்களை தொட சொல்ல மாட்டார். நீ பேசினா போதும், அந்த இடத்துல காரியங்கள் Today I நடக்கும். am going to just give you few things. For example, Hebrew chapter 4 verse 12, it says, the word of God is like a sword to the spirit. The word of God, Hebrews 4:12. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கிறது. It is a sword, okay? It is a sword. Ephesians chapter 6:17 and 18. எபேசியர் 6:17-18 இவ்வளமாக சொல்லுகிறது. Let's read quickly, let's read. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6:17-18. இரட்சண்யம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Take the helmet of salvation and the sword of the spirit, which is the word of God. So what is this Bible verse? It is the sword of the spirit. அப்ப இந்த தேவனுடைய வசனம் என்னவாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லுகிறது. So can you go to a battle without a sword? ஒரு யுத்தத்துக்கு, ஒரு சண்டைக்கு யாராவது அந்த பட்டயம் இல்லாம போகுமா? No, we all go to a battle with a sword, with rifles, with arms and ammunition. ஒரு யுத்தத்துக்கு யாராவது நாங்க போடுனா துப்பாக்கி வச்சிருப்போம், ஒரு பட்டயம் வச்சிருப்போம், கேடகம் வச்சிருப்போம். இப்படி தான் ஒரு யுத்தத்துக்கு போக முடியும். So for our battles of life, for our challenges, things that are not moving, my child's life is not moving, the things that I am praying for a long time, it's not moving. But today God is giving you a secret. Take the sword of the spirit, which is the word of God. This sword, speak the scripture, speak the words, and it is going to bring miracle this time. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆயுதமாக இது இருக்கட்டும். நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், உங்க பிள்ளைங்களுடைய காரியமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலைக்கும் இந்த பட்டயத்தை நீங்க எடுத்து இதனுடைய வார்த்தையை நீங்க பேசும்போது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். Satan fears for only 3 things. பிசாசு மூன்று காரியங்களுக்கு மாத்திரம் தான் பயப்படுவான். He doesn't fear for your prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து அவன் பயப்படுறது கிடையாது. He doesn't fear even if you're fasting. உங்களுடைய உபவாசத்தை பார்த்து பிசாசு பயப்படுறது கிடையாது. He doesn't fear when you are shouting and praying. நீங்க கத்தி நல்ல சத்தமா ஜெபம் பண்ணும்போது அதுக்கு பிசாசு பயப்படுறது கிடையாது. The Satan fears for 3 things. அவன் மூன்று காரியத்துக்கு தான் பயப்படுகிறான். The name of Jesus. இயேசு என்கிற அந்த நாமத்திற்கு. Have you seen people driving demons? எத்தனையோ பேர் நீங்க அந்த பேய்களை ஓட்டுகிறத பார்த்திருப்பீங்க. So what do they say? Do they say go out? அவங்க போ அப்படினு சொல்லுவாங்களா? They say go out in the name of Jesus. That is when he fears and he goes out of the body. அப்ப பேய்களை ஓட்டும்போது பேய் ஓட்டுறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இயேசுவின் நாமத்துல வெளியே போ அப்படினு சொல்லுவாங்க. அந்த இயேசுவின் நாமத்துக்கு பயந்து தான் அந்த பேய் போகுது. Whenever you say the name of Jesus, 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 the demon it fears. இயேசு என்கிற நாமம் இயேசுன்னு சொல்ல அந்த பிசாசுக்கு ஒரு பயம் உண்டாகும். Number 2, the blood of Jesus. இரண்டாவது காரியம் இயேசுவினுடைய இரத்தம், அதுக்கு பிசாசு பயப்படுகிறவனாக இருக்கிறான். The blood of Jesus. இயேசுவினுடைய இரத்தம். Whenever he sees the child of God covered by the blood of Jesus, he fears. He doesn't touch, he fears. அப்ப எப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளையை பிசாசு பார்க்கறனோ, இயேசுவுடைய இரத்தத்தினால அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை மூடப்பட்டிருக்கிறதோ அதை தொடறதுக்கு பிசாசு பயப்படுவான். That is why when you are scared, what do you say? The blood of Jesus, the blood of Jesus, the blood of Jesus. When you have bad dreams, you say the blood of Jesus, the blood of Jesus. Why? The demons fear the blood of Jesus. அப்பதான் நாங்க பயப்படுகிற வேளையில நாங்க எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் நாங்க சொல்லுகிறோம். ஏன்னா அந்த இயேசுவின் இரத்தம் சொல்லும்போது பிசாசு அணுக முடியாது. The days when you don't know what to pray, do the smallest tiniest prayer. The blood of Jesus, the blood of Jesus. When you are sick, when you have flu, or when you can't even get up, when you are very down, depressed,
say one small prayer, the blood of Jesus, the blood of Jesus, the blood of Jesus. You will not know from where you get this tremendous amount of strength in your body, because the demons, the devils, the Satan, they are not ready to hear. They fear the blood of Jesus. என்னன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறதோ, இல்ல சோர்வா இருக்கீங்களோ, பலவீனமா இருக்கீங்களோ, நீங்க வந்து ஒரு சின்ன சிம்பிளா ஒரு ஜெபம் பண்ணிரலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நீங்க சொல்லுகிற இந்த சின்ன ஒரு ஜெபம் பேய்களை பிசாசுகளை நடுங்க பண்ணும். அநேக காரியங்களில உங்களை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு The கொடுப்பார். third thing the Satan fears is the word of God. மூன்றாவது காரியம், பிசாசு பயப்படுகிற காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு. Whenever you quote scriptures, the demon is scared. என்னைக்கெல்லாம் தேவனுடைய வசனத்தை நாங்க வாயை திறந்து பேசி அதை அறிக்கையிடுகிறோமோ அதுக்கு பிசாசு பயப்படுகிறவனாக இருக்கிறான். Every time you quote, he will not leave me nor forsake me, he is scared. நீங்க தேவனுடைய வசனத்தை எடுத்து அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை என்றும் கைவிட மாட்டார் அந்த வசனத்தை சொல்லும்போது பிசாசு பயப்படுவான். His grace is sufficient for me. Whenever you quote this scripture, he is scared. நீங்க என்னைக்கெல்லாம் சொல்றீங்களோ அவருடைய கிருபை எனக்கு என்றைக்கும் போதுமாக இருக்கிறதுன்னு நீங்க சொல்லும்போது அந்த வசனத்துக்கு அவன் பயப்படுகிறான். By his stripes I am healed. When you quote that scripture, he is scared. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு நீங்க சொல்லும்போது பிசாசு அந்த வார்த்தைக்கு பயப்படுகிறான். You know, whenever I get scared, whenever I get doubts, whenever I get my faith level wobbles, all I do is one thing. Whatever promise verse God gave, I start to quote that scripture. I start confessing that scripture, and after a while, whatever I feared for, it calms down, it settles, it passes away. என்னன்னைக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் சோர்வாக இருக்கிறனோ, கொஞ்சம் கலக்கமாக இருக்கிறனோ, நான் தேவன் எனக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களை எடுத்து அதுகளெல்லாம் வாசித்து அதெல்லாம் அறிக்கையிட ஆரம்பிப்பேன். There is power in confession and proclamation. என்னுடைய வாயை திறந்து நாங்கள் ஒரு காரியத்தை அறிக்கையிடும் போது, எங்களுடைய வாயை திறந்து தேவனுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பேசும்போது அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகிறது. Romans chapter 10 verse 9 and 10. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை All of you வாசிப்போமானால், take Romans chapter 10 verse 9 and 10. ரோமர் 10:9-10. So how were you saved? அப்ப நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? Are you all saved here? இங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? What was the procedure? How were you saved? அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றீங்கன்னா அது எப்படி நீங்க Did you ரட்சிக்கப்பட்டீங்க? do some good things? Some karma, some dharma, did you do? இதா நல்ல காரியங்கள் இல்ல புண்ணியங்கள் அத மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா? No, we did not do anything. What we did, we confessed with our mouth that Jesus is Lord and believed in our heart that God raised him from the dead and we were saved. Isn't it? How much powerful your mouth confession is. How much powerful your words are. It gave you salvation instantly. அப்ப எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்க செய்த காரியங்கள் நிமித்தமா? அப்படி கிடையாது. வேதத்தின் பிரகாரம் நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக நான் இந்த நாள் முதல் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையோட கையில ஒப்பு கிடைக்கிறேன் உங்களோட வாயை திறந்து நீங்க சொன்ன அந்த வார்த்தையினால நித்திய ஜீவன் பெற்று நீங்க ரட்சிப்பு உண்டான. அப்ப பேசுற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, you have to confess everything. You have to confess with your mouth. And you know what? When you start opening your mouth and confess with your mouth, there are audience who listens to you. There are so many people who are listening to you. அப்ப தேவனை இரட்சகர் என்று நீங்க வாயை திறந்து நீங்க சொல்லி அறிக்கையிடும் போது அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு அநேகர் உண்டு. நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தைகள் போய் அநேகருக்கு அந்த வார்த்தைகள் கேட்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. There are so many audiences to your proclamation. அப்ப நீங்க வாயால அறிக்கையிடும் போது அதை கேட்கிற அதை பார்க்கிற அநேகர் உண்டு. In front of you there may be rock, but you speak the word of God. You speak the prophetical word. You speak life.
it will change. உங்களுக்கு முன்பதாக ஒரு கல்லு தான் இருக்கலாம், உங்களுக்கு முன்பதாக பெரிய கல் இருக்கலாம், ஆனா அந்த கல்லை பார்த்து நீங்க பேச 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 அந்த கல்லில இருந்தும் தண்ணீர் வர முடியும். There are so many audiences to your proclamation. அப்ப நீங்க பேசுற காரியங்கள், நீங்க அறிக்கையிடுற காரியங்களை கேட்பதற்கு பார்ப்பதற்கு நிறைய சுற்றிலும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. You are talking, when you are speaking, you are talking to the spirit realm. அப்ப நீங்க வாயை திறந்து பேசும்போது நீங்க ஆவிக்குரிய மண்டலங்களில் உங்களுடைய வார்த்தைகள் கேட்கப்படுகிறது. Whatever you speak, we think nobody is listening, but our words, when we speak, it enters into the spirit realm, and you know who are listening? அப்ப நாங்க ஒவ்வொரு முறை நாங்க பேசும்போது எங்களுடைய வார்த்தையை ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் எங்களுடைய வார்த்தைகள் கேட்கப்படுகிறது. Though people may not listen, ஜனங்க ஒருவேளை நீங்க பேசுறத கேட்காம இருக்கலாம். There are armies of angels listening to what you are speaking. ஆனா நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறதுக்கு தேவனுடைய தேவதூதர்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். When you are speaking in the church, when you are releasing prophetical word, armies of angels are listening to you. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு अनेक தேவதூதர்கள் இருக்கு. நீங்க சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை கேட்கிறதுக்கு தேவதூதர்கள் காத்து கொண்டிருக்காங்க உங்களுடைய வார்த்தைகளுக்காக. When you are speaking to your children, not only your child is listening, armies of angels are listening to your conversation. அப்ப நீங்க உங்க பிள்ளைகளோடு பேசும்போது உங்க பிள்ளையை நீங்க மட்டும் தான் பேசுறீங்க, ஆனா அந்த நீங்க பேசுற காரியங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் அநேக தேவதூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. Abba Father in heaven, robed in white, sitting on the throne, is listening carefully to what you are speaking. அப்ப நீங்க பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பரலோகத்துல அந்த சிங்காசனத்தில் இருக்க அந்த பரிசுத்த தேவன், அந்த உன்னத தேவன், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கார். See, Moses struck the rock. God was watching it. God was listening. You know, the Abba Father listens to everything that we speak. அப்ப மோசே பேச ஆண்டவர் சொன்னார், ஆனா அவன் கல்லால அவன் அந்த கோலால போய் அடிக்கிறான். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருந்தார், அவன் பேசுகிறதை பார்த்து கொண்டிருக்கார். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த தேவன் என்ன வார்த்தை நீங்க பேசுகிறீங்கன்னு கேட்டு கொண்டிருக்கார். Jesus sitting on the right side of the Father is listening. The Holy Spirit is listening to what you are speaking. அப்ப பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிற இயேசு நீங்க என்ன பேசுறீங்க, என்ன அறிக்கை எடுக்கிறீங்க, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். What you are speaking, God makes a plan out of what you speak. அப்ப நீங்க என்னென்ன பேசுறீங்களோ, என்னென்ன அறிக்கை எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் ஆண்டவர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். What you are speaking, that is how God is cancelling all the sins. அப்ப நீங்க பேசுகிற என்னென்ன காரியங்களை பேசுகிறீங்களோ அதை வைத்து தான் அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிறார். Whatever you are speaking, God is overturning things. அப்ப உங்க வாயால நீங்க என்ன பேசுறீங்களோ, அறிக்கையிடுறீங்களோ அதை வைத்து தான் ஆண்டவர் திருப்புமுனைகளை மாற்றங்களை கொண்டு வருகிறார். When you speak, demons start to cover their ears and it is painful. They cannot hear the anointed one speak. அப்ப நீங்க பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை பேசும்போது பிசாசால அந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்க தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல பிசாசுடைய காதுகளை மூடிக்கொண்டிருக்கிறது. Proverbs 18:21. Let's all take Proverbs 18:21. நீதிமொழிகள் 18:21 எடுத்து வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். The tongue has the power of life and death, and those who love life will eat its fruit. Those who love death will eat its fruit, which means whatever the way you want to live your life, the way you want your ministry to be, the way you want your health to be, the way you want your finances to be, your relationships to be, the tongue has the power to give life to it. Hallelujah. Hallelujah. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க என்ன விருப்பப்படுகிறீங்களோ அதுதான் உங்களுடைய வார்த்தை மூலமாக நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் நடைபெறுகிறது. நீங்க ஜீவனை விரும்பினீங்கன்னா அந்த நீங்க ஜீவமான வார்த்தை பேசினா ஜீவனான காரியங்கள் நடக்கும். மரணத்தை விரும்பினீங்கன்னா மரணமான வார்த்தைகளை பேசினா மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடைபெறுகிறது. So, and what you speak can reverse what happened in your life. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தைகள் மூலமாக நடந்த காரியங்களை கூட நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்களை கூட உங்களால மாற்ற முடியும். You remember Peter?
he denied Jesus 3 times? இப்ப பேதுரு உங்களுக்கு தெரியும் 3 முறை இயேசுவே யாருன்னு தெரியாதுன்னு பேதுரு சொல்லிடுவாரு. So how did God reverse it? அப்ப அதை அவன் பேசின அந்த வார்த்தையை எப்படி ஆண்டவர் மறுபடியும் அதை திருப்பி மாற்றினார்? Anybody can guess? Yes. யாருக்கா தெரியுமா? John 21:4-17, Jesus asked Peter 3 times, Peter, do you love me? Peter, do you love me? Peter, do you love me? So what did Peter do? He opened his mouth and said, yes, I love you. So whatever he denied about Jesus, it all got reversed. Hallelujah. Hallelujah. When you speak the word, when you speak the scripture, when you speak, it has got life to reverse certain things, reverse bad things, reverse curses, reverse struggle, whatever, reverse the reports of the doctor, reverse whatever it is. You speak. Today you are going to experience a new thing in your life. Praying is good, fasting is good. Now we have to speak life, speak good things, speak prophetical things. You know, when I go down, children always say, don't worry, it will happen, God will do it for you, God will do it. You know, yes, God did everything for me. Hallelujah. Speak. Even if it is going somewhere wrong, when you speak, it reverses, it becomes good. Hallelujah. இப்போ யோவான் 21:4-17 நாங்க பார்க்கிறோம். யோவான் பேதுரு ஆண்டவர் தெரியாதுன்னு சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறியா 3 முறை அவன் அந்த சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் திருப்பி சொல்ல வைக்கிறார். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நல்ல காரியங்களை பேசும்போது ஆண்டவர் நாங்கள் செய்த காரியங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறார், அதை திருப்பி மாற்றுகிறார். So what are you going to speak? அப்ப பேசுனா என்னது பேசுகிறது? Number 1, முதலாவது, for example, you are going through some situation. ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். Ask the Lord for a Bible verse. Ask the Lord, Lord, speak to me from your Bible one word for what I am going through. அப்ப நீங்க என்ன சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வசனம் கொடுங்க, இந்த காரியத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு தேவனுடைய எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சர் ஒரு வசனம் எனக்கு நீங்க தாங்கன்னு கேளுங்க. For example, when I lost my husband, I asked Lord, I don't know how I am going to live the rest of my life. So God gave me a beautiful scripture. I will be the strength of your heart and your portion forever, which means portion forever means me half and God half. He is going to be my other half. He is going to be my better half. He is going to take place of my husband. That is what he gave me. So whenever there is a problem, I go to God. You gave me that word. You gave me that word. Now fulfill it. எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஒரு வசனத்தை கேட்கணும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய கணவர் மரித்து போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னோட ஒரு வசனம் பேசுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் கொடுத்திருந்தார், உன்னுடைய இருதயத்தின் பெலனாய் நான் இருப்பேன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ எப்பப்பெல்லாம் எனக்கு சோர்வாக இருக்குதோ ஒரு கஷ்டமாக இருக்குதோ இந்த வசனத்தை ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நான் சொல்லுவேன், இந்த வசனம் நீங்கள் கொடுத்தீங்க, உன் பெலனாக நான் இருப்பேன், உன்னோடு நான் கூட இருப்பேன், உன்னுடைய இன்னொரு பகுதியாக நான் இருப்பேன், உன்னுடைய கணவனாக நான் இருப்பேன்னு நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கொண்டு போவேன். I had a very bad car accident once and I was going through a very hard time. God gave me a verse. He said, I will make everything new, inside, outside. So every day I will catch that verse. I will hold on to that verse. I will say, you said you will make everything new, inside, outside. You said you will make everything new. I started confessing that scripture through my mouth. You know what happened? They fixed my car, outside new and inside engine new, everything new with no money, no charge. They covered it under so that is how for every small problem ask God for a scripture. Okay,
என்னுடைய கார் ஆக்சிடென்ட் ஆன ஒரு காலத்தில் என்னுடைய கார் அப்போ ஆண்டவர்கிட்ட நான் அது குறித்து ஜோம் பண்ணும்போது அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். நான் இதோ எல்லாத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்துருந்தார். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை சொல்லி 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 ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எந்த வித ஒரு சார்ஜ் இல்லாமல் என்னுடைய காரை வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி என்ஜினையும் சரி எல்லாத்தையும் ஆண்டவர் புதிதாக மாற்றி கொடுத்து அந்த வசனத்தின்படி எனக்கு மாற்றி He கொடுத்தார். said he will make everything new. He made it. And you know, there was some my children had hard time with their studies. So one day I was sitting and I was asking, Lord, I want you to make a covenant with me regarding my children's education, regarding my children's future. Make a covenant with me. And I was praying about it. என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் படிப்பு காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன். And their future. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஜோம் பண்ணிருப்போம். எனக்கு ஒரு வசனம் கொடுங்க, எனக்கோடு ஒரு உடன்படிக்கை மேக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணேன். And that day God gave me a Bible verse. It says, I made, and the Lord made a covenant with Abraham. Then I said, then immediately the Holy Spirit started speaking. My surname is Abraham. My children's surname is Abraham. So in that God said, I make a covenant with the Abraham family. What you're worrying for about your children, I am going to take care of it. So whenever I go low with my children's future, I always remind God, you remember you made a covenant with me? I make a covenant with Abraham. So we are all Abraham family. Do that and God does it. So you have to confess, proclaim, speak boldly the word of God, because Satan is afraid of three things: the name of Jesus, the blood of Jesus, and the word of God. Hallelujah. Hallelujah. When you say the word, he closes his ears. He cannot stand there, and you will get the victory. என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்கு நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க இந்த காரியத்தில் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணும்போது அன்னைக்கு வேதத்தை நான் திறக்கும் போது வசனம் வந்தது, நான் ஆபிரகாமோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன் அப்படின்னு. அப்போ ஆபிரகாம் தானே இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பேர் வந்து ஜெஸ்ஸி ஏப்ரஹாம், என்னுடைய பிள்ளைகளுடைய அவங்களுடைய பேருக்கு பின்னாடி எல்லாம் ஆபிரகாம் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த ஆபிரகாம் குடும்பத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ என்னைக்கெல்லாம் ஒரு கஷ்டம் ஒரு சோர்வு வருதோ, ஆண்டவரே நீங்க என்னோடு இந்த வார்த்தை மூலமா பேசுனீங்கன்னு தைரியமாக இந்த வார்த்தை ஆண்டவர். When times of trouble comes, hold on to the word. Tell the scripture, tell the word. It will heal, it will deliver, it will work miracle. It will bring water from the rock. Hallelujah. 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 Today, how many of you believe that you are in a season where you need to speak? Because you are anointed ones. As I said, there is life in your tongue. There is life in your tongue. There is life in your tongue. Speak over your children. Speak over your ministry. Speak over your finances. Speak over your relationships. Don't lose relationships. அப்போ எத்தனை பேர் நீங்கள் என்னோட விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பேசிக்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் அறிந்திருக்கணும். நீங்கள் பேச காரியங்கள் நடக்கும். உங்களுடைய பணத்து காரியங்களை பார்த்து பேசுங்க, உங்களுடைய சுகத்தை குறித்து பேசுங்க, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும் நிச்சயமாக. Don't worry. No need that people should hear what you are speaking. அப்போ நீங்கள் பேசுகிறத நீங்கள் சொல்லுறத நீங்கள் அறிக்கையிடத எல்லாரும் கேட்பாங்களே பார்ப்பாங்களே, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. The angels, army of angels, they are listening to what you speak. They carry it to Abba Father. அப்ப தேவனுடைய தேவதூதர்கள் நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அது அந்த சிங்காசனம் மண்டே அவர்கள் கொண்டு போவார்கள். Abba Father is listening. Speak. Broken relationships, broken finances, health is deteriorating. Speak. No, you say, there is a word, I will tell. It says in Psalm
Psalm 118:17 it says, I will not die but live and will proclaim what the Lord has done. Okay, anybody comes and tells you that you have this sickness, that sickness, don't worry. You say, no, I will live long to proclaim what the Lord has done for me. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நீங்க சொல்லும் போதுதான் அந்த இடத்துல ஒன்று நடைபெறுகிறது. சங்கீதம் 118:17 நாங்க வாசிக்கிறோம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று அவர் சொல்றார். அப்ப அவர் வாயிலிருந்து அறிக்கை இடுகிறார். Okay, so there is life in what you speak. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. For example, financial crisis. ஒரு பணக்காரியம், ஒரு பண நெருக்கடி, நஷ்டம் There are இருக்கு. many credit cards you have to pay off. நிறைய கிரெடிட் கார்டுக்கு நீங்க கட்ட வேண்டியது இருக்கு, இல்ல கஷ்டப்படுறீங்க. There are bills you need to pay. நிறைய பில் நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை There is இருக்குது. red bill coming to your house. வீட்டுக்கு என்னைக்குமே அந்த ரெட் பில் ஒன்னு வந்துருது. There is always minus overdraft. என்னைக்குமே அக்கவுண்ட்ல மைனஸ் ஓவர் டிராஃப்ட்ல போயிடுது. What are you going to speak about that situation? அப்ப நீங்க அந்த சூழ்நிலை குறித்து நீங்க என்ன பேச போறீங்க? Lord, your Bible says, your scripture says, you shall not borrow but you shall lend. You shall not be the tail but you shall be the head. You shall never borrow. So Lord, so speak. I will not borrow, I will lend. I will pay my debts on time. I will do, proclaim. It carries power. அப்ப பண நெருக்கடியில் இருக்கும்போது நீங்க என்ன வார்த்தைகளை பேசலாம்? நீங்க அந்த கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்தை பேசலாம், இல்லாட்டி நீங்க சொல்லலாம், வேதம் வசனம் சொல்லுகிறது, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன், நான் இது எல்லாத்தையும் கட்டி முடிப்பேன், நான் மறுபடியும் பண காரியத்துல எழும்புவேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை நீங்க பேசும்போது அப்படியே நடக்கும். How many of you ever have said, once when pastor was there, he used to tell that, Lord, I want to put more tithes. How many of you have told like that? எத்தனை பேர் நீங்க சொல்லிருக்கீங்க, பாஸ்டர் இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் நிறைய தசம பாவம் காணிக்க கொடுக்கணும், அந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. One day when pastor was saying, I said, Lord, I want to give more tithes. அப்ப பாஸ்டர் அப்படி சொல்லும்போது நானும் சொன்னேன், நான் நிறைய காணிக்க தசமபாவம் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். So God heard the confession from my mouth. அப்ப நான் வார்த்தையில சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். Abba Father heard my confession from the mouth. அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த சர்வவல்ல தேவன், அந்த பிதாவானவர் என்னுடைய வார்த்தையை கேட்டார். When pastor was there, my salary was low, and what tithes I used to put before, now God has increased my salary so that I can put more tithes, and God gave me grace to put more tithes than before. What you speak becomes a miracle word in your mouth. What you speak becomes a miracle of your life. அப்ப பாஸ்டர் இருக்கும்போது நான் போட்ட தசமபாவங்கள் காணிக்கை விட இப்ப பாஸ்டர் இல்லாத போது அந்த நாள்ல நான் சொல்லியிருந்தேன், நானும் நிறைய தசமபாவம் காணிக்கை கொடுக்கணும்னு. அப்ப நான் போட்ட தசமபாவம் காணிக்கத்தை விட அதிகமாக போட ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கு. ஏன்னா நான் பேசின வார்த்தை ஒரு அற்புதமாக எனக்கு மாறிவிட்டது. The word of God is a sword of the spirit. அப்ப தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று பார்க்கிறோம். It changes the spiritual atmosphere of your house. உங்க வீட்டில காணப்படுகிற எல்லா விதமான ஆவிக்குரிய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறது. It changes the spiritual atmosphere of your church when you speak right. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் சரியான சூழ்நிலைகளை நீங்க பேசும்போது அந்த சபையை அந்த ஊழியத்திலே ஒரு மாற்றம் நிச்சயமாக நடைபெறும். Yesterday somebody beautifully led the prayer like this: let the battles come to an end in this month. அப்ப நேத்து ஜெபம் நடத்தும் போது ஒருத்தங்க அழகா ஜெபத்தை நடத்தி சொல்லியிருந்தாங்க, எல்லா யுத்தங்களும் ஓய்வுக்கு வரட்டும், முடிவுக்கு வரட்டும் என்று. And it captured my mind, and I was referring the scriptures. You know what? It is in the scripture. Psalm 46:9 and 10. Come on, let's read it together. அப்ப வசனத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது சங்கீதம் 46:9 அவனமாக சொல்கிறது. All of you take Psalm 46:9 and 10. சங்கீதம் 46:9-10 வாசிப்போம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். He makes battles, or he makes war cease to the end, come to the end. Hallelujah. Hallelujah. Any battle you're battling,
Oh, this thing is, I am battling for 10 years, I am battling for 20 years. Oh, this problem I am battling. Oh, cholesterol I am battling. Blood pressure I am battling. Relationship I am battling. Whatever you are battling, I have come to tell you, take this scripture and tell. According to Psalm 46:9, you are a God who ends the battle. Lord, this battle that I am going through, let it come to an end. ஆண்டவரே, இந்த சங்கீதம் 46:9 வசனத்தின் பிரகாரம் என் வாழ்க்கையில போகிற போராட்டங்கள், என் வாழ்க்கையில நடக்கிற யுத்தங்கள், என் பிள்ளையோட வாழ்க்கையில போகிற போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஓய பண்ணுங்க சுவாமின்னு நம்ம ஜெபிக்க போறோம். ஹalleluya, ஹalleluya. Do you understand how to use scriptures? எப்படி வசனத்தை பயன்படுத்துகிறதுன்னு உங்களுக்கு புரியுதா? Though you may not see anything through your physical eyes, things are happening in the spirit realm. உங்களுடைய மாம்ச கண்களால நீங்க பேசுகிற வார்த்தை எதுவும் பார்க்க மாற்றோன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆவியில நீங்க பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. So maybe you can come and ask me, so sister, are you telling that you have to speak positive? Like the people in the world say, speak positive, stay positive. Do you mean to say like that? அப்ப நீங்க என்ன சொல்றீங்களா சிஸ்டர், இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்களே நல்ல காரியங்களை பேசுங்க, நல்ல காரியங்களை மாத்தணும் சொல்லுங்க, எல்லாம் நல்லதா நடக்கும், அதான் சொல்றீங்க? The world says, speak positive of yourself. I can do, I can win. Yeah, the world teaches to talk about you. I can do this, I can do this. But the Bible says, I can do everything through Christ who strengthens me. This is not positive, talking positive about yourself. This is talking positive about the God who strengthens you, about the Lord who heals you. If God can heal me yesterday, God can heal me tomorrow. If God was my Ebenezer yesterday, He is going to be my Ebenezer tomorrow. Hallelujah. It is talking positive about God. It is talking positive about His mightiness. It is talking positive about His healing power. It is talking about God, not about us. Hallelujah. Do you understand the difference? People say, stay positive, stay positive. No, I cannot do anything if Christ who strengthens me is not with me. Hallelujah. Yeah, positive. உலகம் பேசுகிற மாதிரி ஆனா சொல்லுகிறது எல்லாம் உங்களை குறித்து தான். பாசிட்டிவா பேசுங்க, என்னால செய்ய முடியும், என்னால நடக்க முடியும், இது எல்லாம் உங்களை குறித்து பாசிட்டிவா நீங்க பேசுங்க, எல்லாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் சரியா இருக்குன்னு எல்லாம் உங்களை குறித்து தான் உலகம் பெருசாக சரியாக பேச சொல்லுகிறது. ஆனா வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றா, நீங்க தேவனை உயர்த்தி அதன்படி நீங்க சொன்னீங்கன்னா, என் தேவனால முடியும், என் தேவனால கூடும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு உலகம் சொல்லுகிறது. நீங்க உங்களை குறித்து நீங்க உயர்த்தி பேசுங்க. ஆனா வேதத்தின் வசனத்தை தேவனை உயர்த்தி பேசும்போது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. His grace is sufficient when I am weak. When I am weak, He is strong. You exalt God. You make Him big. You make Him the center of your life. You confess and miracles start to take place in your life. அப்ப தேவனுடைய வார்த்தை உங்க வாயை திறந்து நீங்க வசனத்தை தெரிந்து அதை புரிந்து அதை படித்து அதை நீங்க ஒருத்தர் நீங்க பேச 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 அந்த வசனம் நீங்க பேசுகிற வசனம் தான் உங்க வாழ்க்கையில அற்புதமாக மாறுகிறது. You know, for everything there is a scripture in the Bible. நீங்க போற எல்லா விதமான சூழ்நிலை பிரச்சனைகளுக்கு இந்த வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. Weight loss, weight gain, strength, marriage, finances, curses, settlement, career, for everything there is a verse, there is a scripture in the Bible to support you. அப்ப நீங்க போகிறதான எல்லா விதமான பிரச்சனை, உடம்பு குறைக்கணுமா, உடம்பு கூட்டணுமா, திருமண காரியமா, பண காரியமா, இல்ல என்ன ஒரு காரியமா, எல்லா நெருக்கடி, சுகவீனம், பலவீனம் எல்லாவற்றுக்கும் இந்த வேதத்துல வசனம் ஒன்று உண்டு. And you can start proclaiming that word. அந்த வசனத்தை நீங்க முதல் புரிந்து கொண்டு அதை தெரிந்து நீங்க அதை பேச ஆரம்பிச்சீங்கன்னா, how many of you are going to use the scripture for this month of September? எத்தனை பேர் இந்த செப்டம்பர் மாதம் அந்த வசனத்தை பேசி ஒரு மாற்றத்தை உண்டு when you பண்ண
leading prayers, use scriptures. அப்ப ஜெபம் நடத்துறீங்களா, தேவனுடைய வசனத்தை சொல்லுங்க. Praying for exams for your children, use scriptures. If you don't know, I can help you with that. பிள்ளைங்களுடைய படிப்புக்கு ஜெபம் பண்றீங்களா? எக்ஸாம்ஸ்க்கு ஜெபம் பண்றீங்களா? அதுக்கு நீங்க ஆண்டவருடைய வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வசனம் என்ன வசனம் யூஸ் பண்ணணும்னு தெரியலனா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். Okay, shall we all we are going to pray now. இப்போ நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். I am going to tell you a scripture and we are going to pray now. அப்ப நான் வசனத்தை நான் சொல்ல போகிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. How many of you are going to make this as a lifestyle? அப்ப நான் இப்ப கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்க அன்றாட பயன்படுத்துகிற ஒரு இதா நீங்க வச்சுக்கோங்க, இதே நீங்க பின்பற்றுங்க. Okay, so we are going to pray now using the scripture. அப்ப வசனத்தை வைத்து நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். Few prayers and then we go into the holy communion. அப்ப சில ஜெபங்களை செய்துவிட்டு நாங்க இந்த திருவிருந்துக்குள்ள கடந்து போவோம். We are going to pray for September. செப்டம்பர் மாதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். Psalm 46:9 and 10. சங்கீதம் 46:9 இவ்வனமாக சொல்கிறது. He says he makes the war cease to the ends of the earth. He breaks the bow and shatters the spear. He burns the shields with fire. He is a God who puts an end to all the battles, to all the warfare, to all the struggles. He is a God who ends the battle. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். படிங்கம்மா. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். Are you all ready to pray now? எல்லாம் ஜெபம் பண்ண தயாரா இருக்கீங்களா? There may be many battles in your family. உங்க குடும்பத்துல நிறைய யுத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். There are battles in our mind. எங்களுடைய சிந்தையில எங்களுடைய மைண்ட்ல ஏதோ எத்தனை விதமான காரியங்கள் இருக்கலாம். There are battles that we go in our spirit without telling anybody. யாருக்குமே தெரியாத புரியாத अनेक யுத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். There are battles that are happening for months, there are battles that are happening for weeks. சில பேருடைய வாழ்க்கையில சில மாதங்களாக சில காரியங்கள் நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கீங்க, வருஷங்களாக யுத்தம் பண்றீங்க, சில நாட்களாக சில பிரச்சனைகளை நீங்க போராடி கொண்டிருக்கீங்க. There are battles of court cases. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கோர்ட் கேஸ் அந்த பேட்டில் There are battles of health issues. நிறைய பேர் உங்களுடைய சுகத்தோடு உங்களுடைய சரீரத்தினுடைய காரியங்களோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கீங்க. There are battles within the family. நிறைய பேர் குடும்பத்துல பிரச்சனைகள் அந்த காரியங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கீங்க. There are battles that are stopping the blessings that you deserve. உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வரணும், நடக்க முடியாதபடிக்கு அதற்கு விரோதமாக சில காரியங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. The devil is fighting you to receive those blessings in your life. பிசாசு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களோடு யுத்தம் செய்கிறான், ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட கூடாது. This evening my God says he is a God who puts an end to the battle. He breaks the bows, he shatters all the ammunitions. So let us all pray. Lord, I step into a season where every battle will come to an end. அப்ப எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்துல நாங்க போகும்போது உம்முடைய வாக்குத்தத்தத்தின் படியாக 46:9 சங்கீதம் சொல்லுகிறது, எல்லா யுத்தங்களை நீர் ஓய பண்ணுகிறீர், எல்லா வில்லு எல்லா அம்புகளை எல்லாம் நீர் உடைத்து அதெல்லாம் எரித்து விடுகிறீர். அதனால எங்களுடைய வாழ்க்கையில நாங்க போகிற எல்லா விதமான யுத்தங்கள், குடும்பத்துல காணப்படுகிற யுத்தங்கள், சிந்தையில காணப்படுகிற யுத்தங்கள், சரீரத்துல காணப்படுகிற யுத்தங்கள், என்னுடைய ஆசீர்வாதம் வர முடியாதபடி தடை பண்ணுகிற ஒவ்வொரு பிசாசுடைய யுத்தங்களை இந்த மாலை வேளையில இயேசுவின் நாமத்தில உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக யுத்தங்கள் ஓய பண்ணுகிற கர்த்தர், நீர் ஓய பண்ணுகிறதற்கு நன்றி சொல்கிறோம். If you don't have prayer, pray for others that have come to the church so that their battles will come to an end. உங்களுக்கு ஜெப குறிப்பு இல்லாட்டி மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுடைய யுத்தம் ஓயணும்னு சொல்லி. ஆண்டவரே என் பிள்ளையோட வாழ்க்கையில நடக்கிற கோர்ட் கேஸோட யுத்தம் முடியட்டும் சுவாமி. ஆண்டவரே எல்லா கோர்ட் கேஸோட யுத்தங்கள் முடிகிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளையோட வாழ்க்கையில நடக்கிற போராட்டம் முடியட்டும் சுவாமி. ஆண்டவரே என் குடும்பத்துல நடக்கிற போராட்டங்கள் முடியட்டும் சுவாமி. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுகிற பிசாசோட இருக்கிற எல்லா போராட்டம் முடியட்டும் சுவாமி. ஆண்டவரே கோர்ட் கேஸ் நடக்கிற எல்லா போராட்டம் முடியட்டும் சுவாமி. குடும்பத்துக்குள்ள நடக்கிற எல்லா போராட்டம் முடியட்டும் சுவாமி. Every battles against faith, every battles against your prayer life, every battles against your holiness, every battles against your holiness, may God
bring it to an end. May God bring it to an end. Every battles within the families, every battles within siblings, every battles, Lord, let it come to an end. நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். Every debt battles, every financial battles, every misunderstanding battles, every battles of the health, every health issues, every battles in children's family, in grandchildren's life, every battles in the education, Lord, let it come to an end. Every battles that lead not to make right decisions, let it come to an end. Amen. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Next, according to Genesis 21:6. ஆதியாகமம் 21:6 அந்த வசனங்களின்படி Sarah says, God gave me Isaac and God gave me a son at this old age and I will name him Isaac because he brought laughter into my life. ஆதியாகமம் 21:6 சொல்லுகிற மாதிரி அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று அந்த வசனத்தின்படியாக நாங்க சொல்ல போகிறோம். So now God should give you something that you will start laughing, that you will start rejoicing, that you will start proclaiming, giving testimonies. Let your mouth be filled with laughter. Let your family be filled with laughter. Let your children's life be filled with laughter. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சாராளுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின்படியாக அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்ற அந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்து உங்களை நகைக்க பண்ணட்டும், உங்களை சிரிப்பு உண்டாகட்டும், சந்தோஷத்தை உண்டாகட்டும். There are people sitting in this place who did not laugh for a long time because of the sadness of heart. சில பேர்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க, நீங்க சிரிச்சு மனம் விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. But the Bible says he will bring, if he can bring laughter to Sarah at that age, he will bring laughter to you in this month. அந்த வயதான ஒரு காலத்துல சாராளை சிரிப்பு உண்டாக்க பண்ணும்படிக்கு அதை கேட்கிறவர்களுடைய வாயிலும் சிரிப்பு உண்டாக்க பண்ணுகிற தேவன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாக்க பண்ண முடியும். Now pray, Lord, let me have laughter in my family. Father, we thank you for laughter in our lives, oh Father. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நகைப்பை உண்டு பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் செய்கிற காரியங்களை மற்றவர்கள் கேட்கும்போது அவர்களுடைய வாயிலில் நகைப்பை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். We thank you for laughter. Let there be laughter in my children's life. Let there be laughter in my church. Let there be joy and laughter in my house. Let there be laughter in my workplace. Everything, let change my mourning into dancing. Change my mourning into dancing. Change my mourning into dancing. என்னுடைய சோர்வுகள் என்னுடைய இதெல்லாம் சந்தோஷமாய் நகைப்பாய் மாற்றுங்க சுவாமி, நகைப்பாய் மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க. Thank you Jesus. Thank you. Thank you. Thank you Jesus. ஆமாண்டவரே, let me laugh. Let me laugh. Let me laugh at my enemies. Let me laugh at my enemies, Father. Genesis 21:6. You make Sarah to laugh. Let make my me to laugh. finance Make my increase. family members Let to there laugh. be Make the laughter. church, Let there be laughter in my new house. Let there be laughter in my new job. Let there be laughter. Let there be laughter. Stotram, stotram, Laughter by stotram. fulfilling dreams. Thank you Jesus. Laughter by fulfilling promises. Thank you, Jesus. Laughter by bringing wars and battles to an end in Jesus' name. Hallelujah. Amen. Next, Genesis chapter 8 verse 1. Genesis chapter 8 verse 1 says like this. ஆதியாகமம் 8:1 இவ்வண்ணமாக சொல்லுகிறது. It says, God remembered Noah and stopped the flood rain. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. So today you are going to pray, Lord, remember me one more time. அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிற மாதிரி தேவாவும் நோவாவுடைய பேழையில இருந்த யாவரையும் ஆண்டவர் ஞாபகம் வந்து அந்த அழிவிலிருந்து காத்தார். In heaven there is something called the book of remembrance. அப்ப ஞாபகத்தின் புத்தகம் என்று வேத பரலோகத்தில் ஒன்று இருக்கிறது. Repeat after me, book of remembrance. ஞாபக புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது. Repeat after me, book of remembrance. ஞாபக புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது. Tonight, this month, let the book of remembrance
be open. May God read whatever you did for God, every prayer you attended, every ministry that you did, every good things that you did for people here, back home, every encouraging word you spoke. May God remember you tonight. May God remember you. இந்த 9வது மாதம் கர்த்தர் நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூரட்டும். சபைக்கு நீங்க செய்த காரியங்கள் நினைவு கூரட்டும். நீங்க செய்த ஜெபங்கள், நீங்க செய்த உபவாசங்கள், அந்த ஞாபக புஸ்தகம் திறந்து நீங்க செய்தவைகள் எல்லாம் மறுபடியும் ஞாபகம் உண்டாகட்டும். Pray, Lord, remember my file, remember my case, remember my reward, remember my house, remember my father, remember my mother, remember my child. Let the book of remembrance be open. Lord, remember everything that I did for the church. Remember everything I did for my family. Remember the prayers I prayed. Remember the worship I worshiped. Remember my sacrifices. Remember my fasting days. Remember my prayer life. Remember my commitments. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. உபவாசங்கள், கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு விதைகள் ஆண்டவரே இந்த மாதம் உம்முடைய கவனத்துக்கு முன்பாக வருகிறது. Everything I sowed in people's life, மற்றவங்க வாழ்க்கையில விதைச்ச காரியங்கள், மற்றவங்களை உற்சாகப்படுத்த காரியங்கள், எனக்கு நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். Remember me. Tell remember me. Remember me. Remember me. என்னை நினைத்தருளும் சுவாமி. என்னை நினைத்தருளும் சுவாமி. Thank you, Jesus. Remember my praise, oh God. Thank you, Jesus. Remember my thanksgiving, oh God. The Remember last me in prayer this point. month. Thank you. The last prayer point. The Bible says, the blood of Jesus, his son, purifies us from all sins. தேவனுடைய வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரிக்கும். Lord, as I am going to take part in the Holy Communion,